இந்த 3 டப்பாலையும் ஃபுல் பண்ணிடலாம், ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் எங்க அந்த ஜூஸ்? பாதாம் எதுல ஊத்தலாம்? எதுல ஊத்துனா நல்லா இருக்கும்? சரி ஒயிட்ல ஊத்துவோமா? வேணாம், நம்ம ப்ளூல ஊத்துவோம். அப்பதான் நல்லா பிரைட்டா இருக்கும். வாங்குற கஸ்டமர் கூட கடன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம கடையில இருந்து. எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே பொறுமையா ஊத்தணும் உள்ள, இல்லைன்னா வெளியில வந்துடும். இது போதும். வாங்கம்மா வாங்க, ஜூஸ், வெயிலுக்கு அருமையான ஜூஸ். இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சுவோம். அப்புறம் எது ஊத்தலாம்? இந்த பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சூப்பரா இருக்கும். அதனால ஒயிட் கலர்ல எடுத்து இந்த பிங்க் கலர் எடுத்து ஊத்திடலாம். சரியா? சூப்பரா இருக்குது பாரு. வாங்கம்மா அண்ணா வாங்க, ஜூஸ் வாங்க, ஜூஸ் சூப்பரா இருக்கும் இந்த ஜூஸ். சீக்கிரம் வாங்க, காலியாக போகுது. இப்பதான் கடை ஓபன் பண்ண. நம்ம கடையில எல்லாமே டபுள் டக்கரா இருக்கும். சீக்கிரம் வாங்க. தம்பி இத கட்டுப்பா. சரிங்கக்கா. அக்கா அந்த ஜூஸ் எடுங்க. அதோ இருக்கு பாரு, லஸ்ஸிப்பா, லஸ்ஸி சாப்பிட்டா ஜில்லுன்னு இருக்கும், கூலிங்கா இருக்கும் வயிற்றுக்கு. எல்லாரும் லஸ்ஸி தான் சாப்பிடுவாங்க. வீட்டுல தயிர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த மாதிரி லஸ்ஸிய குடிச்சிடுவாங்க. இங்க பத்தியா பால் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. எல்லாம் நம்மளோட ஒரிஜினல் ஃபேக்டரியில இருந்து வருது. வாங்கம்மா வாங்க, லஸ்ஸி. ஒரு கப்பு லஸ்ஸி 5 ரூபாய் மட்டும்தான். லஸ்ஸி இங்க பாருங்க, இது பாதாம். சீக்கிரம் வாங்க, கடை காலியாக போகுது. பாருங்க, ரோஸ் மில்க். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? தம்பி என்னப்பா வேணும் உனக்கு? ஆண்டி எனக்கு அந்த பாதாம் வேணும். எவ்வளவு ஆண்டி? பாதாம் 10 ரூபாய், லஸ்ஸி 5 ரூபாய். வாங்கிக்கிறியா? என்னது பாதாம் 10 ரூபாய், லஸ்ஸி 5 ரூபாவா? இருங்க, நான் எங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா பாப்பா, நம்ம கடையில எல்லாமே சீக்கிரத்துல காலி ஆயிடும். நீ சீக்கிரமா வரலன்னு வச்சுக்கோ, எல்லாம் காலி ஆகி வெறும் டப்பா தான் இருக்கும். சரிங்கக்கா, அதோ வந்துடுறேன்க்கா நானு. வாங்க எல்லாரும் வாங்க. ஏமா பாப்பா, எல்லாத்துலயும் ஒரு பொட்டலம் கட்டுறியா? அண்ணா பொட்டலாம் தர முடியாது. உங்களுக்கு தெரியாதா? பிளாஸ்டிக் எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. வீட்டுல போய் ஜக்கேத்துனுவாங்க. என்னது வீட்டுல போய் ஜக்கேத்துவாங்கவா? இது நல்லா கடைதமா இருக்கு. என் வீடு 4 தெரு தள்ளி போகணும் தெரியுமா? சரிங்கண்ணா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி உன் கப்பை கூட அதுலயே வாங்கிட்டு வந்துடுறேன். கப்பெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுப்பா, யானே வச்சுக்கிறேன். ஒரு கப். என்னது ஒரு கப்பா? ஒரு கப்பு வச்சிருந்தா இது எல்லாத்துக்குமே போடணுங்கிறியா நீ? சரிம்மா, இங்கே இரு, அதுக்குள்ள போயிடுவேன். நீ 2 கப்பு சரி பரவாயில்ல, எனக்கு வீட்டுக்கெல்லாம் வேணாம். இங்கேயே அந்த ரோஸ் மில்க் ஒரு கப்பு கூட குடிச்சிட்டு போறேன். இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட். இருங்க தரேன். அண்ணா என்னது பாதாம் கேட்டீங்களா? பாதாம் இல்லம்மா, ரோஸ் மில்க். தோ தரேன். இந்தாங்கண்ணா ரோஸ் மில்க். அப்படியே குடிச்சிருங்க. ஒரு கப்புல. என்னம்மா இந்த கப்புலயே குடுக்குற? ஆமாண்ணா, இந்த கப்பு வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். கப்பு காலி ஆயிடுச்சு. என்னம்மா நீ இப்படி பண்ற? சரி நான் குச்சிருண்ணா. நல்லதாம்மா இருக்கு. காலியாக போகுது. சரி சூப்பரா தாம்மா இருக்கு. எவ்வளவு காசாச்சு? அண்ணா ஒரு கப்பு 20 ரூபாண்ணா. என்னது இப்பதான் 5 ரூபாய் 10 ரூபாய் சொல்லிட்டு இருந்த, கப்பு 20 ரூபான்ற? நான் பாதாம் 10 ரூபாய், லஸ்ஸி 5 ரூபாய், அது ரோஸ் மில்க் அது 20 ரூபாய். தெரியாதா உங்களுக்கு? சரி எதையோ சொல்லி என்னை ஏமாத்துற. சரி தரேன் இரு. இந்தாம்மா காசு. வரேன். அப்பாடி வியாபாரம் நல்லபடியா இருந்துச்சு. ஊரு கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் போனோம். எவ்வளவு திருஷ்டி என் கடைக்கு. இந்நேரம் என் கடையில இருக்கிறது எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கும். சுத்தி போட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டு வரவும் சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏமா பாப்பா, வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதாம் மில்க் கூட. அக்கா பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? என் பேர் பாத்திமான்னு உனக்கு எப்படிமா தெரியும்? ஓஹோ, உங்க பேர் உண்மையாலே பாத்திமா தானா? நான் சும்மா தான் அடிச்சு விட்டேன். நீங்க முஸ்லீம்ல பாத்திமான்னு சொல்லிட்டு சொன்னக்கா. ஓ அப்படியாம்மா, என் பேரே பாத்திமா தான். சரிங்கக்கா, என்ன ஜூஸ் கேட்டீங்க? நானா பாதாம் கேட்டேன். எது எவ்வளவுமா பாதாம்? அக்கா பாதாம் 10 ரூபாய்க்கா. ஓ அப்படியா? அப்புறம் அந்த லஸ்ஸி? அக்கா லஸ்ஸி 5 ரூபாய்,
ரோஸ் மில்க் வந்து 20 ரூபாய். அப்படியாமா? சரி சரி. நீ எனக்கு வந்து பாதாமே கொடு, ரோஸ் மில்க் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். சரிங்கக்கா, ஒரு 2 நிமிஷம் இருங்க. டப்பாவை கழின்னு வர போயிருக்காங்க. என்னது, டப்பாவை கழின்னு வர போயிருக்காங்களா? ஆமாக்கா, கிளாஸ் எல்லாம் தீந்துருச்சு, அதான் கழுவிட்டு வர சொல்லியிருக்கேன். சரிம்மா, கொடு கொடு. அக்கா இந்தாங்க, நான் கழுவின்னு வந்துட்டேன். சரி குடுப்பா தம்பி. இது என்னது, ரோஸ் மில்க் பாதாம் கேட்டீங்கல்ல, இருங்கக்கா. எல்லாம் கலக்குனாதான் உள்ள இருக்கிற பாதாம் எல்லாம் வெளியில வரும். சரி சரி, இந்தா ஒரு கப்பு போதுமாக்கா? ஒரு கப்பு எவ்வளவுமா? 10 ரூபாய். அப்ப 2 கப்புக்கா 20 ரூபாக்கா. சரி சரி, ஒரு கப்பே போதும் எனக்கு. நல்லா இருக்குதுமா. எந்த கடையிலமா வாங்குற? கடையிலயா? நான் எங்க கடையில வாங்குறேன், நானா செய்யறது இது எல்லாமே, அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஓ அப்படியா? சரி, எனக்கும் அந்த டிப்ஸ் சொன்னா நானும் வீட்டுல செய்வேன்ல. நான் வீட்டுல உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டேன்னா என் கடைக்கு யாரு வருவாங்க? யாரும் வரமாட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? நல்லாதான் பொழைக்க கத்துக்கிறேன். சரி, எனக்கு ஒரு பார்சல் கட்டாமா? அக்கா பார்சல்லாம் இல்ல, குண்டான எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஊத்தி தருவேன். எது குண்டான எடுத்துன்னு வந்தா ஊத்தி தருவியா? சரி சரி இரு, நான் போய் குண்டான எடுத்துட்டு வரேன். அக்கா நீ பண்ணதுக்கு காசு குடுத்துட்டு போக்கா. கையில காசு இல்ல, ஜிபே தான் இருக்கா? இருக்கு இருக்கு, இரு இரு, அந்த குண்டான போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா அக்கா இருப்போ, அதை இருக்கா? என்ன இந்த அக்கா போயிடுச்சு, குண்டான எடுத்துட்டு வரேன்னு. எத்தனை வருமா எத்தனை வராதானே தெரியலையே. ஐயோ, நான் வர பாதாம் மில்க் வர குடுத்துட்டேனே, நானு என்ன பண்றது? அக்கா அக்கா, எனக்கு ரோஸ் மில்க் இந்த பாத்திரத்துல தரீங்களா? பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டியா? நல்ல பாப்பாவா இருக்கியே. உன் பேர் என்னம்மா? என் பேரா காவியாக்கா. ஓ காவியா காவியா, சூப்பர் சூப்பர். குண்டானே எடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளவுக்குமா வேணும்? அக்கா இந்த குண்டா ஃபுல்லா கொடுங்கக்கா. சரி சரி வை வை, இந்த குண்டா ஃபுல்லாவே உனக்கு ரோஸ் மில்க் ஊத்தி தரேன். ரோஸ் மில்க் தானே? ஆமா ஆமா, ரோஸ் மில்க் தான். நேத்து தான் வந்து லஸ்ஸி குடிச்சேன், அதனால அது வேண்டாம், எனக்கு ரோஸ் மில்க் கொடுங்க. சரி சரி இரு, அந்த குண்டான கீழே வை, நான் ஊத்துறேன். என்னம்மா இந்த குண்டான இவ்வளவு டைட்டா வச்சிருக்கேன்? சரி சரி பரவாயில்ல விடு. நான் கேட்டேன் ரோஸ் மில்க் தானே கேட்டேன். இரு தரேன், நல்லா கலக்கணும், அப்பதான் கலர் நல்லா இருக்கும். அக்கா உங்க கடை தான் சூப்பரா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. சரி சரி அப்படியா? பேர் ஃபுல்லா ஊத்திடுறேன். ஃபுல்லா ஊத்துனன்னு வச்சுக்கோ, எவ்வளவு கப்பு வருதோ ஒரு கப்புக்கு ஏத்த மாதிரி. இது 2 கப்பு ஊத்திக்கிறேன். 2 கப்பு 40 ரூபாய், 60 ரூபாய், அப்புறம் 80 ரூபாய். 80 ரூபாய் ஆச்சுமா. 80 ரூபாய் கொடு. நான் பாப்பா மூடியும் குத்துறேன், சரியா? எத்தனை போ. ஆண்டி இந்தாங்க ஆண்டி, 100 ரூபாய் மிச்ச காசு. 20 ரூபாய் கொடுங்க. 20 ரூபாவா? சரி சரி, அப்புறமா வாங்கிக்கிறியா? நாளைக்கு தான் வருவியாச்சு. அப்புறமா வாங்கிக்கோ. சரிங்கக்கா, நான் நாளைக்கே வந்து, நான் இன்னும் பாதாம் மில்க் குடிக்கல, நாளைக்கு வந்து பாதாம் குடிச்சுக்கிறேன்க்கா. வரேன். பாத்தி எடுத்துட்டு போ, ஊத்திர போற பாப்பா. அப்பாடி, பாதி வித்தாச்சு, இன்னும் பாதி இருக்குது. இந்த காசு எடுத்து கல்லாப்பட்டியில போட்டுடணும். கல்லாப்பட்டியில இந்த காசு எடுத்து போட்டாச்சு. வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க ஜூஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் இங்க இருக்கு, வாங்க. பாதாம் இருக்கு, லஸ்ஸி இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்குது. வாங்க வாங்க வாங்க. பாப்பா வந்துட்டேன் பாத்தியா, கூப்பிட்டோன்னே. அக்கா நீயா? என்னடா இது பாக்கி வச்சுட்டு போனியே, ஆளை காணுமேன்னு பார்த்தேன் நானு. ஏன் பாப்பா எதுக்கு அப்படி கல்லாப்பெட்டி எல்லாம் திறந்து போட்டே வச்சிருக்கேன்? அக்கா உங்க மேல ஒரு நம்பிக்கை தான். சரி குண்டா எடுத்துன்னு வந்தீங்களா? பாரு பாப்பா, இந்த குண்டா தான் எடுத்துன்னு வந்திருக்கேன், இதுல ஃபுல்லாவே ஊத்து. என்னக்கா வேணும்? லஸ்ஸி ஊத்துமா? லஸ்ஸியா? சரிங்கக்கா, அதுலயே ஊத்துறேன். லஸ்ஸி 5 ரூபாய். ஆமா ஆமா, அதை தெரிஞ்சுதான் குண்டான தூக்கின்னு வந்தேன். சரிங்கக்கா, இருங்க இருங்க, லஸ்ஸி ஊத்துறேன். உடம்பு வேற சரியில்லக்கா எனக்கு. சரிக்கா, ஒரு கப்பு எவ்வளவு பிடிக்குதுன்னு பாக்கலாம். 1 2 அக்கா 3 புச்சிது. 15 ரூபாய் கொடுத்துருங்க. சரிங்களா? நம்ம கையில வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும், அதனாலதான் எல்லா கஸ்டமரும் இங்க வராங்க. கம்மியே இந்த ஏரியா வெளியே தெரியுமா? ஆமாமா, பக்கத்து கல்ல கூட வாங்கி குச்சிக்கிறேன். 1 15 ரூபாய் சொன்னாங்க, அதனாலதான் இந்த கடைக்கு வந்தேன். நல்லா இருக்குதாமான்னு தெரியல, நான் முன்னாடியே இதுதாமா குடிச்சேன். அந்த பாதாம் தானே குச்சிட்டு போனேன், நீ தானே குட்ட? ஆமாக்கா, சூப்பரா இருக்கும், குடிங்க. நாளைக்கும் வருவீங்க பாருங்க நம்ம கடையை தேடி. சரிம்மா, நான் எடுத்துட்டு போறேன். சரிங்கக்கா, பார்த்து காசு கொடுக்கவே இல்லை. ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். இரு, ஜிபே பண்ணி விட்டுறேன் நானு. சரிங்கக்கா இருங்க, ஸ்கேன் இதோ தரேன். அக்கா இந்தாங்க, ஸ்கேன் இருக்கு, இதுல போட்டாலும் சரி, இல்ல நீங்க எதுல போட்டாலும் சரிக்கா, எல்லாம் ஒண்ணுதான் நம்ம கல்ல. இந்தாங்க, இந்த 2த்துல எதுல போடுறீங்களோ நீங்க அதுல போடுங்கக்கா.
ஓ 2 அக்கௌண்ட் வச்சுக்கிறியா? என்னக்கா பண்றது, உங்களை மாதிரி இருக்கவங்க ஓபன் பண்ணி தராங்க. இங்க பாருங்க 2 அக்கௌண்ட் இருக்கு, எதுல போட்டாலும் சரிக்கா. சரிம்மா. ஆ ஸ்கேன் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 50 ரூபாய் அனுப்பிச்சு விட்டேன். 50 ரூபாவா? ஆமா ஆமா 50 ரூபா தான். சரி நான் வரேன்னு. பாப்பா வீட்டுல அழுதுட்டே இருப்போம். ஓ குழந்தை இருக்கா அவங்க வீட்டுல? ஆமா 2 குழந்தை இருக்கு. சரி நான் வரேம்மா. சரிங்கக்கா பார்த்து போயிட்டு வாங்க. அப்பாடி அக்கௌண்ட்லயும் காசு வந்துருச்சு. எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு இன்னும் 2 3 கஸ்டமர் வந்தா குத்துடணும் எல்லாத்தையுமே. அப்பாடி எல்லாமே முடிஞ்சிச்சு. அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு எண்ணி பார்ப்போம். எவ்வளவு இருக்குது? 2 50 ரூபாய் இருக்குது, 5 ரூபாய், 100 ரூபாய். ஏதோ ஒரு கஸ்டமர் 2000 ரூபாய் குத்தாங்களே, எந்த கஸ்டமர் அது? நல்லா குத்தாரு. ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சு. மொத்தம் காசெல்லாம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எப்படியோ இன்னைக்கு வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு எல்லா காசு. ஆன்ட்டி ஆன்ட்டி அம்மா என்ன இப்பதான் வர? எல்லா ஜூஸும் காலி ஆயிடுச்சு. அச்சோ நான் இப்பதான் அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ எல்லா ஜூஸும் காலி ஆயிடுச்சுமா. சரி நாளைக்கு நான் 2 மணிக்கெல்லாம் கடை போட்டுருவேன், வந்துருந்தேன். சரிங்க ஆண்டி நான் வரேன். சிச்சோ குழந்தை பாரு வந்து வாங்காமையே போகுது, எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? காசை தான் இப்போதைக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நானு. சே நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சிடணும், ஃப்ரீயாவே கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு, பாவம் குழந்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை.